ரோம் நகரம் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே இருந்து ஒரு நபர் ஃபிடில் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தா ரோம் நகரத்தினுடைய அரசன் தான். அவருடைய பெயர் நீரோ அப்படிங்கிறது தான். ஆனால் இது உண்மையான வரலாறா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதில் நிறைய தவறுகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பத்மநாப சுவாமி கோயில், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள அறைகள், அந்த அறைகளில் ஒரு அறை மட்டும் திறக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற வரலாறை கேட்கும்போதே இவ்வளவு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நீரோ அவர்கள் சேர்த்து வச்ச தங்கம் எப்படி தெரியுமா? எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? அவருடைய ஒரு பங்களா அரண்மனை அப்படின்னு சொல்லும்போது 300 அறைகள். ஆனால் அந்த 300 அறைகளில் ஒரு அறை கூட தூங்குவதற்கான அறை கிடையாது. ஒரு அறை கூட கழிப்பறையுடன் கூடிய ஒரு அறை கிடையாது. ஸோ 300 அறைகளை கொண்ட அரண்மனையை ஏன் இந்த நீரோ அவர்கள் உருவாக்கணும்? அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பல கேள்விகள், பல வியப்புகள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதை தமிழ் ஆடியோ புக் வடிவில் வெளியிட்டிருக்காங்க குக் எஃப்எம். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் பிறகு TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இப்போது கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு அரசனை நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த வருடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 54வது வருடத்தில் இருக்கும். நம்ம வருடங்கள் தொடங்கி, அதாவது கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு 54வது வருடத்தில் இருந்துகிட்ருக்கோம். கிளாடியஸ் அவர்கள் திடீர்னு அப்படி கீழே விழுந்து இறந்து போகிறாங்க. கிளாடியஸ் அவர்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷ காளான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷ காளானை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிளாடியஸினுடைய இப்போதைய மனைவி. ஸோ கிளாடியஸினுடைய இப்போதைய மனைவியின் பெயர் தான் அக்ரிப்பினா அப்படிங்கிறது. இதே அக்ரிப்பினா அப்படிங்கிறவங்க தான் இந்த நீரோ அவர்களுடைய தாயும் கூட. ஸோ நீரோ அவர்களுடைய தாயும் தந்தை அப்படிங்கிறது கிளாடியஸ் கிடையாது, கிளாடியஸ்க்கு முந்தைய கணவன். அவர் இறந்த உடனே கிளாடியஸை திருமணம் செய்து கொள்கிறாங்க அக்ரிப்பினா அப்படிங்கிறவங்க. இந்த அக்ரிப்பினா கிளாடியஸுக்கு பிறந்த இன்னொரு மகன் இருக்காங்க, பிரிட்டானிக்கஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த அக்ரிப்பினாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாடியஸ் இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீரோ அவர்களை தான் அரசனாக வைக்கணும். அப்படி அரசனாக வச்சது மட்டும் கிடையாது, அப்படி அரசனாக வைத்ததுக்கு பிறகு அதனுடைய ஃபுல் கண்ட்ரோல் இந்த அக்ரிப்பினா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு தான் இருக்கணும். இதுதான் அக்ரிப்பினாவினுடைய பிளான். அதன்படி 17 வயதில் அரியணை ஏறுகிறார் நீரோ அவர்கள். இந்த நீரோ அவர்கள் அரியணை மட்டும்தான் ஏறுறாங்க, பின்னாடி இருந்து ஆட்சி செய்வது எல்லாமே அக்ரிப்பினா தான். ஒரு கட்டத்தில் நீரோ அவர்களுக்கு சில உண்மைகள் புரிஞ்சிருது. நம்ம அம்மா இப்படி தப்பாக தான் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க, பேசாமல் என்ன செஞ்சிடலாம், அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி நீரோவும் ஆசைப்படுறாரு. அந்த காலத்தில் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஒரு அரியணைக்காக, அந்த ஒரு பதவிக்காக யாரை வேணாலும் கொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அக்ரிப்பினாவை கொல்றதுக்கு நீரோ அவர்கள் திட்டமிட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிட்டானிக்கஸ் அப்படிங்கிற தன்னுடைய சகோதரனையும் கொன்னுடுறாரு. அக்ரிப்பினாவையும் விஷம் வச்சு கொண்டுடுறாங்க. இப்படித்தான் இந்த நீரோ அவர்கள் முழுமையாக ஒரு அரசனாக ரோம் நகரத்துக்கு மாறுறார். இப்படி அரசனாக மாறின நீரோ அவர்கள் ரொம்ப விஷயத்தில் அவங்களுடைய தாயின் காரணமாகவும் அவங்களுடைய வளர்ப்பின் காரணமாகவும் ஒரு சைக்கோவாகவே வளர்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நீரோ அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நான் ஒரு கலைஞன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாராம். இதுக்காகவே நீரோனியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை கச்சேரி அப்படிங்கிறது இந்த ரோம் நகரத்தில் நடத்தப்படும். ஆனால் இந்த நீரோனியாவில் பாடுறது நீரோ அவர்களாக இருக்கலாம், அதில் இசையமைத்தது நீரோ அவர்களாக இருக்கும், இல்லாட்டி அதனுடைய மிகப்பெரிய அளவில் இசை கோர்வை மற்றும் பின்னணி பாடகர் அப்படிங்கிறது நீரோவாக இருக்கும், இல்லாட்டி அதில் நடிப்பது நீரோ அவர்களாக இருக்கும். இப்படி நீரோனியாவில் முழுவதும் நீரோ அவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய குரல் கேட்பதற்கே சகிக்காவாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆட்டம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க, அவருடைய நடிப்பும் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை. அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக காவலாளிகள் மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சு கதவுலெல்லாம் மூடிடுவாங்களாம் இந்த நீரோனியா நடக்கும்போது. அவருடைய அந்த நீரோனியா அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் முடிந்த பிறகு கை தட்டாத யாராவது இருந்தாங்கன்னா அதையும் ஸ்டேஜிலிருந்து பார்த்து அவங்களுக்கு மரண தண்டனைலாம் கொடுப்பாராம் இந்த நீரோ அவர்கள். இதுதான் அவருடைய குணமாக மாறியது. கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகுதான், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 64வது வருடம் கிபி 64 ஜூலை மாதம் 18ஆம் தேதி ரோமில் இருக்கக்கூடிய மேக்சிமஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை பந்தய மைதானம் இருக்குது. இந்த மேக்சிமஸ் அப்படிங்கிற இந்த குதிரை பந்தய மைதானத்தில் திடீர்னு ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த தீ விபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல கடைகள் அப்படிங்கிறதும் தீயாக எரியுது. ரோமில் நடந்த மிகப்பெரிய ஒரு தீ விபத்து இதுதான். இந்த நேரத்தில் தான் இந்த நீரோ அவர்கள் ஃபிடல் வாசித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஃபிடல் வாசித்து கொண்டாரா நீரோ அப்படின்னு சொன்னால்
டெசிட்டஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ரோமானிய வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கார். அந்த டெசிட்டோஸ் எழுதியிருக்க வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த நீரோ அவர்கள் அந்த நேரத்தில் ரோம்லேயே கிடையாது. அவர் இருந்த இடம் ஆன்டியம் அப்படிங்கிற ஒரு நகரில் இருந்தார். ஸோ ஆன்டியம் நகரில் இந்த ரோம் இப்படி தீப்பற்றி எரியுது அப்படிங்கிற ஒரு செய்தி நீரோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நீரோ அவர்கள் உடனடியாக ரோம் நகரத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே பாதுகாக்க நினைத்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறும் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் இவருடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையுமே இவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? கொல்ல ஆரம்பித்தார். என்ன ஆனாலும் சரி கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஸோ இவர் ஒரு கட்டத்தில் கொல்லப்படுகிறார். 64வது வருடம் இப்படி ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. 68வது வருடம் அதுலேருந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே யார் கொல்லப்படுகிறார்? இந்த நீரோ அவர்கள் கொல்லப்படுறாங்க. அதை சூசைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இல்லை அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரிப்பா, இந்த கிபி 64 ஜூலை 18 ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுல, அந்த தீ விபத்தில் அவருடைய அரண்மனையும் சேர்ந்து தீக்கரையாகுது. அதன் பிறகு இந்த நீரோ அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரண்மனையை டிசைன் பண்ணுறார். கிட்டத்தட்ட அந்த அரண்மனையினுடைய சுற்று பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 ஏக்கர். நல்லா கவனிச்சுக்கோங்க, 300 ஏக்கரில் அகலமான தெருக்கள், கல்களால் ஆன மிகப்பெரிய பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய கனவு திட்டமாக மாறுது. ஸோ இந்த ஒரு அரண்மனைக்கு அவர் பேர் போடுறாரு டோமஸ் ஆரி அப்படிங்கிறது தான், தங்க மாளிகை அப்படிங்கிறது தான் இந்த அரண்மனையினுடைய பெயர். இதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த அரண்மனையினுடைய பெயர் டோமஸ் டிரான்சிட்டோரியா அப்படிங்கிறது தான், ஹவுஸ் ஆஃப் பேசேஜ் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ டோமஸ் டிரான்சிட்டோரியா அப்படிங்கிற அரண்மனையை மாற்றி இவர் என்ன செய்கிறாரு, டோமஸ் ஆரி அப்படிங்கிற ஒரு அரண்மனையை கட்டுறாரு. நான் சொன்ன மாதிரியே அதில் பலவிதமான அறைகள் இருந்தாலும் அது எல்லாமே தங்க முலாம் பூசப்பட்ட அறைகளாக மாற்றப்படுது. நிறைய இடத்துல யானை தந்தங்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படிங்கிறது செய்யப்படுது. இந்த அரண்மனைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கதவுகள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கதவுகளுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்க வேண்டும். அது என்னுடைய சிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் நீரோ அவர்கள். நீரோ பிறந்த மேனியாக இருக்கக்கூடிய ஒரு சிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 120 அடி உயரத்துக்கு வெண்கலத்தால் ஆன ஒரு சிலை அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுது. சரி, இவ்வளோ தீப்பற்றி எரிந்த ரோம் நகரம், அது இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டுறதுக்கு பணம் தேவைப்படும் பார்த்தீங்களா. முதல் முறையாக ரோமில் இவர் என்ன செய்கிறாருன்னா டிமானடைசேஷன் பண்ணுறார். அது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வெள்ளிக்காசுகள், தங்க காசுகள் இது எதுவுமே செல்லாது. அந்த வெள்ளிக்காசெல்லாம் கொடுத்துட்டு புதிய வெள்ளிக்காசுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பழைய வெள்ளிக்காசுகள் எல்லாமே வாங்கிட்டு புதிய வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்படுது. வெள்ளியினுடைய அளவிலும் வித்தியாசம் இருக்குது, தரத்திலும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி புதிய வெள்ளிக்காசுகள் அப்படிங்கிறது மக்களிடம் கொடுக்கப்பட்டு பழைய வெள்ளிக்காசுகள்லாம் எடுத்து பணம் அப்படிங்கிறது பெறப்படுகிறது. பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பணம் எல்லாமே இந்த அரண்மனைக்காக செலவிடப்படுகிறது. பல சொத்துக்கள் அப்படிங்கிறது அபகரிக்கப்படுகிறது. டாக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் கூட்டுறார். இப்படிலாம் கூட்டி தான் இந்த டோமஸ் ஆரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தங்க மாளிகையை இவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். அப்படி தங்க மாளிகையை உருவாக்கின கொஞ்சம் நாள்லயே இவர் கொல்லப்படுறார். ஏன்னா நிறைய எதிரிகள் கிறிஸ்தவர்களை கொன்னுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற செய்தி, இது எல்லாமே சேர்ந்து நீரோ அவர்களுக்கு பல எதிரிகளை உருவாக்கி அவர் கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்ட பிறகு இந்த டோமஸ் ஆரி அப்படிங்கிற தங்க மாளிகைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாமே பலரும் என்ன செய்யறாங்க, திருடிட்டு போறாங்க. ஒவ்வொரு சுவர்களிலும் 300 அறை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த 300 அறைகளிலும் பலவிதமான வைரம் வைடூரியங்கள் எல்லாமே பதிக்கப்பட்டிருந்ததாம். அந்த வைரம் வைடூரியம் பலவிதமான கற்கள் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய யானை தந்தங்கள், சிற்பங்கள் அப்படிங்கிறது சேதப்படுத்தப்படுகிறது. இது எல்லாத்தையுமே அடியோடி நீரோ அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்ததுக்கான சான்றே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த அரண்மனையை முழுவதுமா மண்மூடி அழிக்கிறார்கள். அப்படி அழித்த பிறகு அதுக்கு மேல 2 கட்டிடங்களை எழுப்புகிறார்கள். அந்த 2 கட்டிடங்கள் பாத்ஸ் ஆஃப் ட்ராஜன் மற்றும் பாத்ஸ் ஆஃப் டைட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இது எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு சொல்றீங்க? 68வது வருஷம். அதன் பிறகு 15வது நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு எஸ்குலைன் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு ரோமை சார்ந்த இளைஞன் நடந்து போகிறான். திடீர்னு அந்த இளைஞன் எதுலையோ தடுக்கி கீழே விழுந்துடுறான். உருண்டு உருண்டு விழுறவன் ஒரு குகைக்குள்ளே போய் விழுகிறான். அப்படி அந்த குகைக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு பார்க்குறான், ஏதோ விதமான அரண்மனை மாதிரி இருக்குது. ஸோ அதுவரையிலும் இவருடைய வரலாறு, அதாவது இந்த நீரோ அவர்களுடைய வரலாறு வெளியிலே தெரியலை. இப்படி ஒரு அரண்மனை இருந்தது, வரலாறுலேருந்து நீக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான இடத்தை பார்த்த அந்த மனிதன் என்ன செய்கிறான்னா, கூட இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஓவியர்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவியத்தை உற்று பார்க்குறாங்க. அந்த ஓவியத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஓ, கிட்டத்தட்ட இது 64வது வருடத்தில் செய்யப்பட்ட ஓவியம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் இந்த நீரோ மன்னனுடைய கட்டிடம் தான் இது, அந்த அரண்மனை தான் இது அப்படின்னு சொல்கிற ஒரு மூலையை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் பல அறைகள் அப்படிங்கிறதும், இன்னும் பல பாதாள அறைகள் அப்படிங்கிறதையும் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கான காரணம் இருக்குது.
இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 15வது நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த டோமஸ் ஆரி அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க மாளிகையில் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. எதிரிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு தூணையாக உடைச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு தூணையாக உடைக்கும் போது இப்போ மனிதர்கள் எங்கே நடந்தாலும் திடீர்னு கூரைகள் மேற்கூரைகள் வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 1999 மக்கள் இதை பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி இத்தாலி அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் நடந்து போகும்போதே சில நபர்கள் மீது கல்கள் வந்து விழுவது இல்லாட்டி வேற ஏதாவது வந்து விழுவது அப்படின்னு சொன்னதுனால 6 வருடத்திற்கு மறுபடியும் இதை என்ன செய்கிறாங்க, மூடுறாங்க. 80 வருடங்கள் இதனுடைய மேற்பணி மட்டுமே நடந்துச்சு. அப்படி 80 வருடத்திற்கு பிறகு 1999 திறக்கப்பட்ட இந்த டோமஸ் ஆரி அப்படிங்கிற தங்க மாளிகை 6 வருடங்கள் மறுபடியும் மூடப்படுது, மறுபடியும் கொஞ்சமாக திறக்கப்படுது. இப்போ வீக்கெண்ட் டேஸில் மட்டும்தான் இந்த டோமஸ் ஆரியை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கும் பலருக்கும் தெரியாமலே இருக்குது. பல தங்கம், வைரம், வைடூரியம், பெரிய அளவு புதையல்கள் எல்லாமே இந்த டோமஸ் ஆரிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீரோ அவர்கள் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுவார். அதனால் இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சமகால உலகத்தில் நீரோ அவர்கள் வில்லனாக மட்டுமே பார்க்கப்படுகிறார். அப்படித்தான் வரலாறும் எழுதப்படும். இந்த நீரோ அப்படிங்கிற அரசன் இந்த மாளிகை எதுக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஆக்டஜன் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்குமா. அந்த ரூம் என்ன தெரியுமா செய்வாங்க, பல அடிமைகள் சேர்ந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கயிறை பிடிச்சு இழுப்பாங்க. சில நபர்கள் சாவி போடுற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆக்டஜன் ரூமில் இருக்கக்கூடிய அந்த அரசன், அது நீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு யாராவது இருக்கலாம், மேலே பார்த்தாங்கன்னா சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அப்படியே பறந்து செல்கிற மாதிரியான சில அறைகள் அப்படிங்கிறத உருவாக்கியிருந்தார் நீரோ அவர்கள். அன்றைய ரோமில் 3 மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதில் 2 மனிதர்கள் இந்த மாளிகையை கட்டுவதற்காக மட்டுமே அடிமையாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. ஸோ இந்த நீரோ அப்படிங்கிற அரசன் கொடுங்கோலன் தான். ஆனால் அந்த கொடுங்கோலனுடைய சில பல அரசியல் வரலாறும் திரித்து கூறப்பட்டிருக்கிறது. ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட வரலாறும் இருக்குது. அதே நேரத்தில் உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத தேடி போகிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இதுவும் ஒரு ரகசியங்களின் ரகசியம் தானே. இது ரகசியங்களின் ரகசியம் பாகம் 2. முதல் பாகத்தில் பாதாள பி அறை அப்படிங்கிறத பார்த்தோம். இது 2வது எபிசோடு. 3வது எபிசோடுக்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய இந்த நீரோ மன்னன், டோமஸ் ஆரி அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய தங்க மாளிகை, 4 மலைக்குன்றுகளுக்கு நடுவில் இந்த தங்க மாளிகை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கையாக ஒரு ஏரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான தங்க மாளிகை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.